இந்த கொழுப்பு கட்டி சடனா பெருசாயிருக்கு, இல்ல ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு வருது, ஒரு 2 மாசத்துல நல்லா பெருசா வந்து வலி குடுக்குது, ஏதாவது அதுல இருந்து நீர் வருது, அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதுன்னா, சடனா பெருசாகிறது, ஃப்ரெஷ் ஏரியால இருந்து பெருசாயிட்டு வருதுன்னா லைப்போசார்கோமான்னு சொல்லு. அது ஒரு டைப் ஆஃப் கேன்சர். ஸோ ஹெட் டு டோ எங்கெல்லாம் ஸ்கின் இருக்கு, ஸ்கின்னுக்குள்ள ஃபேட் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்க குடல் இருக்குல்ல, குடல் எல்லா ஏரியாலையும் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு வலியே எனக்கு வேண்டாம், ஊசி குத்துற வலி கூட தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும் முழு மயக்கம் கொடுத்துட்டு இன்கேஸ் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். சந்தோஷம். சார் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட நண்பர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, கையில வந்து கொழுப்பு கட்டி மாரி இருக்கும். ஒரு ரவுண்டா ஒரு பால் மாரி இருக்கும். ஆனா அவனுக்கு பெயினோ ஏதோ இல்ல. நாங்க சும்மா தொட்டு இது பண்ணுவோம். கேட்டா இது கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலி சில பேர் வந்து சீரியஸா எடுத்துக்குவாங்க. இது ஏதோ பெரிய வேற ஏதோ கட்டியா இருக்குமோ, கேன்சர் கட்டியா இருக்குமோ அப்படி இப்படின்னு பயந்துப்பாங்க. ஆக்சுவலி கொழுப்பு கட்டினா என்ன? அது எதனால வருது? அத பத்தி பேசலாமா? கொழுப்பு கட்டின்னு சொல்றது வந்து லைப்போமா. அது வந்து மெடிக்கல் புக்ஸ்ல பிரகாரம் யூனிவர்சல் டியூமர்ன்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் டியூமர்னா எல்லா இடத்துலயும் வரக்கூடிய ஒரே டியூமர் அதுதான். ஏன்னா நம்ம மனுஷனுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற ஒரு கேரண்டினா கொழுப்பு இருக்கு. இந்த கொழுப்பு செல்ல இருந்து இந்த செல் பெருசா அதுக்கு அளவுக்கு மீறி பெருசாகும் போதுதான் இந்த கொழுப்பு கட்டின்னு சொல்றோம். இது வந்து 2 வகையா இருக்கிறது தான். ஒண்ணு பயப்படக்கூடிய இல்லாத கொழுப்பு கட்டி, தட் இஸ் லைப்போமான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி வருஷம் கணக்கா இருக்கும் ஒருத்தருக்கு, கையில எந்த தொந்தரவும் இருக்காது, சின்னதா இருக்கும், பொறுமையா பெருசாகிட்டே வந்துட்டு இருக்கு. அது வந்து லைப்போமா. இதுக்கு ஏதாவது பெருசா பண்ணணும்னு கேட்டா விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. காஸ்மெட்டிக் வைஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது, பாக்குறதுக்கு பிடிக்கல, யாராவது வந்து கிள்றாங்க, அழுத்துறாங்க, அந்த மாதிரி தோணுதுன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எங்க நம்ம கன்சர்ன் ஆகணும்னு கேட்டா, இந்த கொழுப்பு கட்டி சடனா பெருசாயிருக்கு, இல்ல ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு வருது, ஒரு 2 மாசத்துல நல்லா பெருசா வந்துட்டு இருக்கு, வலி கொடுக்குது, ஏதாவது அதுல இருந்து நீர் வருது, அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு தெரியுதுன்னா உடனே வந்து அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய காரியம். ஏன்னா கொழுப்பு கட்டி நார்மல் மாதிரி அதே கொழுப்பு கட்டி சடனா பெருசாகிறது, இல்ல ஃப்ரெஷ் ஏரியால இருந்து பெருசாயிட்டு வருதுன்னா லைப்போசார்கோமான்னு சொல்லுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் கேன்சர். அந்த மாதிரி இருக்குன்னா உடனே அட்டென்ஷன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பார்க்கலன்னா ரொம்ப டேஞ்சரஸா போய் முடியக்கூடிய டிசீஸ் அது. இப்ப நீங்க சொன்னீங்க சார், ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல போய் பாருங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே போய் பார்க்க மாட்டாங்க. அதை அசால்ட்டா விட்டுருவாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் போய் பார்ப்பாங்க. அப்படி அந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜ்ல போறவங்களால கியூர் பண்ணி கொண்டு வர முடியுமா? இது லைப்போமான்னு சொல்றதுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ்னே இல்ல, கொழுப்பு கட்டின்னு. அதுதான் நம்ம மக்களுக்கு புரிய வேண்டியது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லா கட்டியும் போய் பயந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருக்காது. இதுதான் லைப்போமான்னு இருக்கிறது. ஒண்ணு 4 வருஷம் 5 வருஷமா இருக்கு. நிறைய பேருக்கு கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, 20 வருஷமா இருக்கு சார். ஆமா, எதுவும் பண்ணல நம்மளன்னு. அந்த மாதிரி கட்டி எல்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளவு லாங் டர்மா கொழுப்பு கட்டி எஸ்பெஷலா. பட் இந்த கொழுப்பு கட்டி சடனா பெருசாகுது, இல்ல சடனா ஒரு கட்டியே இல்லாத ஏரியால இருந்து ஏதாவது ஒண்ணு ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள நல்ல பெரிய சைஸ் ஆகிட்டு வருதுன்னா டெஃபினட்டா அதை பார்க்க வேண்டியது இருக்கும். வேற இதுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் பிகினிங் ஸ்டேஜ்னு லைப்போமாக்குன்னு இல்லை. பட் அதான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு அப்நார்மலா இருக்கு, இப்போ இருக்க கட்டியே ஒரு நார்மலா இருந்துட்டு சடனா சேஞ்ச் கொடுக்குது, வலி கொடுக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இமீடியட் அட்டென்ஷன் எடுக்கணும். பட் சேஃபர் சைடுக்கு பாடியில ஏதாவது ஒரு கட்டி இருக்கு, அது நார்மல்னு படலைன்னா உடனே போய் ஒரு சர்ஜனை பார்த்து என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. ஆனா எடுத்ததும் நம்ம பதற வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்தோன்னே இது வந்து கேன்சரா இருக்குமோ அப்படின்ற அதுக்கு நாங்க நார்மலா பயாப்சி அனுப்பிடுவோம். பயாப்சி அனுப்புறது ஏன்னா எவிடன்ஸ் பார்த்தா தெரியும். பட் சொல்லி நம்ப வைக்கிறது கூடிய எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனால அது பயோப்சி தோல் பரீட்சைக்கு அனுப்பி அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாங்க இது கொழுப்பு கட்டி தான். ஓகே. நம்ம இதை பார்த்துட்டு வீட்லயே நான் இது வந்து கிழிச்சு நானே இது பண்றேன், ரிமூவ் பண்றேன், இல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி நான் ஏதோ ஒன்று பண்றேன் அப்படின்னு சில பேர் குறுக்கு வழிகளை கையாளுவாங்க. ஸோ அது அவங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? டெஃபினட்டா பண்ணாதீங்க. ஏன்னா எனி கட் பண்றோம், கிளீனா இல்லாம கட் பண்றோம்னா இன்ஃபெக்ஷன் ஆகுது, இல்ல அமுத்திட்டே இருப்பாங்க குறைஞ்சிரும் அப்படின்னு. அதெல்லாம் சான்ஸே இல்லை. இது கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. கொழுப்பு வந்து போட தான் சொன்ன மாதிரி தடையில இருந்து கால் வரைக்கும் மனுஷனுக்கு இருக்குது ஒரே கேரண்டி கொழுப்பு தான். அந்த கொழுப்பு எங்க இருக்கு, என்ன ஏரியால வேணாலும் அந்த கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகலாம். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா இதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. வெறும் சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ற மாதிரி தான் வர வேண்டியது இருக்கு.
ஓகே. சிலவங்களுக்கு 2 சென்டிமீட்டர் இருக்கும். நான் ஃபோட்டோஸ் வேணா ஷேர் பண்றேன். சிலவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20 சென்டிமீட்டர் பெரிய கட்டி இருக்கு. அப்பா! அந்த பிக்சர்ஸ் வேணா நம்ம இது பண்ணும்போது பாருங்க. கண்டிப்பா. சரியா? இப்போ உடம்புல என்னென்ன பாகங்கள்ல இந்த கொழுப்பு கட்டி வரக்கான சாத்தியங்கள் இருக்கு சார்? ஸோ ஹெட் டு டோ எங்கெல்லாம் ஸ்கின் இருக்கு, ஸ்கின்னுக்குள்ள ஃபேட் இருக்கு, ம். உள்ளுக்குள்ள இருக்க குடல் இருக்குல்ல, குடல்ல எங்க ஃபேட் செல்ஸ் இருக்கு, எல்லா ஏரியாலயும் வரக்கூடிய சான்ஸ் இருக்கும். ஒரு ஏரியால அதர் தென் திஸ் ஒரு காமன் கேள்வி கேட்கறது எல்லாருமே, இந்த கட்டிய எடுத்துட்டா நெறைய வந்துரும்னு சொல்றாங்கன்னு, அது ஒரு ஜெனரல் நோஷன் இருக்கு மக்களுக்கு. ஒண்ணு எடுத்துட்டா இன்னொன்னு வந்துருமோ? வந்துரும்னு. இது வந்து அப்படின்னு இல்ல. இந்த ஏரியால ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியால ஒரு 100 செல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு செல் மட்டும் பெருசா இருக்கு. ம். இந்த ஒரு செல்ல எடுத்துட்டாலும் இந்த 99 செல்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுல என்ன வேணாலும் வரலாம். அதுக்கு இங்க தான் வரும்னு கேட்கல. இங்க இருக்கலாம், இல்ல எங்க வேணாலும் வேறெவர் கொழுப்பு இருக்கோ, அங்க வரக்கூடிய சான்ஸ் டெஃபினட்டா இருக்க தான் செய்யும். ஓகே சார். இப்போ கொழுப்பு கட்டி வந்துருச்சு. இதுக்கான சொல்யூஷன என்ன பண்ணலாம்? கொழுப்பு கட்டி நேச்சுரலா கரைக்கக்கூடிய அபிலிட்டி இல்ல. ஸோ சர்ஜிக்கலா தான் ரிமூவ் பண்ணணும். ம். சர்ஜிக்கல்னா சின்ன கட்டி இருக்குன்னா, சின்னதா மேல கிழிச்சுட்டு, இது மருத்து போற ஊசியிலேயே சென்டர்லயே பண்ணிக்கலாம். ம். கட்டி பெருசாகுது, இல்ல ஏரியா நம்மளுக்கு ரீச் பண்ண முடியாத ஏரியா, இல்ல மசில் உள்ள போயிட்டு அங்கருந்து இந்த கொழுப்பு கட்டி வருதுன்னா, அந்த மாரி சூழ்நிலையில நம்ம முழு மயக்கம் குடுக்க வேண்டியது இருக்கலாம். அதே மாரி சிலவங்களுக்கு வலியே எனக்கு வேண்டாம். ஊசி குத்துற வலி கூட தெரியக்கூடாது. அந்த மாரி இருந்துச்சுனாலும் முழு மயக்கம் குடுத்துட்டு செடேஷன் பண்ணிட்டு அதுலயும் எடுக்கக்கூடியது அபிலிட்டி இருக்கு. இன்கேஸ் கட்டி ரொம்ப பெருசு. ஆனா ஸ்கார் எனக்கு வேண்டாம். கொஞ்சம் காஸ்மெட்டிக் வைஸ் நான் பெட்டரா தான் பண்ணணும். அந்த மாரி ஒரு ஐடியா இருக்குன்னா, லைப்போசக்ஷன் அந்த கொழுப்ப உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ம். அத பண்ணி அந்த கொழுப்ப சக் பண்ணி ஃபுல்லாவே எடுத்து விடுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ நெறைய வழிகள் இருக்கும்போது, இந்த குறுக்கு வழிகள கையாள வேணான்றது தான் இந்த இடத்துல கண்டிப்பா இந்த குறுக்கு வலி இன்க்ளூடிங் வீட்ல கட் பண்றது, சூடு வச்சுக்கிறது, இதெல்லாம் ரெகுலரா என்ன பண்ணுவாங்க, இந்த இது இருக்குல்ல அகர்பத்தி. அகர்பத்தி திப்பு எடுத்து அதுல அதுல சூடு குத்தும். வச்சுப்பாங்க. இறைவா! வச்சுட்டா அது வந்து கம்மியாயிடும்னு ஒரு நம்பிக்கையோட அது பண்ணுவாங்க. கண்டிப்பா இது எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாரி பண்றாங்களாங்க சார்? அவங்களுக்கு இப்ப சொன்னா தான் அவங்க பண்ணுவாங்க. இந்த மாரி ம். பண்ணா என்ன ஆகும்னு சொல்லுங்க? பண்ணா இன்ஃபெக்ஷன் டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஒரு தீக்காயம். தீக்காயத்த நம்ம ஏற்கனவே எரிச்சுக்கிட்டோம். அதுக்கு எவ்ளோ நல்லா இவ்ளோ தூரம் போறாங்கன்னா, மெயின்டெயினும் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு துளி அழுக்கு பட்டுச்சுனாலும் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸ்காரிங் இப்போ சர்ஜரி பண்றோம்னா, ஒரு இவ்ளோ பெரிய கொழுப்பு கட்டி இருந்துச்சுனாலும், ஒரு 1 சென்டிமீட்டர் இன்சிஷன்லயே பார்த்து எடுத்துற முடியும். ம். ஒரு 3 சென்டிமீட்டர் ஸ்வெல்லிங் இருந்துச்சுனாலும், 1 சென்டிமீட்டர் இன்சிஷன் கொழுப்பு கட்டி மட்டும் அது கம்மியாவே சைஸ் போட்டு எடுத்துடலாம். அவ்ளோ குட்டியா பண்ணக்கூடியதுக்கு பதிலா, நம்மளே நம்மள கட் பண்ணிக்கிட்டு, தீ வச்சுக்கிட்டு, ஸ்கார வந்து ரொம்ப மோசமா ஆக்கிக்கக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி. இத பத்தி நெறைய புரிதல் குடுத்தீங்க. இன்னொரு டாபிக்கோட உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சார். பிளஷர்.